டிஸ்ட்ரிபியூட்னா என்னன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட். அப்போ சர்க்குலேட்டும் அப்படிதான், மற்ற எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டோட மீனிங் வந்து சர்க்குலேட். இதோட ஆன்டனிம் என்ன? எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னா எல்லாத்திலேருந்து வாங்கு, அதுதான் ஆன்டனிமா இருக்கும். ஸோ அப்போ கலெக்ட். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டை பொறுத்தளவுக்கு சர்க்குலேட், கலெக்ட். அடுத்து இன்ஃபைனைட்னா முடிவிலின்னு சொல்லுவோம். அதாவது அதோட முடிவு என்னன்னே தெரியாது, அதுதான் இன்ஃபைனைட். ஓகேவா? அப்போ பவுண்ட்லெஸ்னாலும் அதே மாதிரி தான், அதோட முடிவு என்னன்னே தெரியாது, அதுதான் பவுண்ட்லெஸ் அதோட மீனிங். அப்போ ஆன்டனிம் என்ன வரும்? முடிவு தெரிஞ்சது வரும். ஓகேவா? ஸோ நம்மளால முடிக்க முடியும் அப்படின்னு வருது. அப்போ மெஷரபிள், என்னால் அதை அளவிட முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இதோட ஆப்போசிட். இன்ஃபைனைட்டோட ஆப்போசிட் வந்து மெஷரபிள். அடுத்து சிக்னிஃபிகன்ட்னா ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ அப்போ சிக்னிஃபிகண்டோட சினானிம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் வந்து அது எதுவும் வந்து அவ்வளோ என்னது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றது. ஸோ ட்ரிவியல். அடுத்து டிலைட்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறதா டிலைட். ஸோ ஜாய். ஓகேவா? ஸோ இதோட ஆப்போசிட் என்ன? சாரனோ ரொம்ப சோகமா இருக்கிறது. அடுத்து அன்கம்ப்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மெஸ்ஸி, அதாவது எல்லாத்தையும் பரப்பி போட்டு வச்சு ரொம்ப பார்க்கவே கேவலமா வச்சிருக்குது. இப்போ மெஸ்ஸி ரூம் இல்லை மெஸ்ஸி ஹேர்லாம் சொல்லுவாங்க, அதாவது தலை வாராம விரிச்சு போட்டிருந்தா மெஸ்ஸி ஹேர்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெஸ்ஸி ரூம்னா அங்கங்க துணி பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காது, அதுதான் மெஸ்ஸி. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? கிளீனா வச்சிருக்காது. ஸோ கிளீன். அன்கம்ப்ட்னா மெஸ்ஸி. அடுத்து இனிஷியேட்னா ஆரம்பிக்கிறது, ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ கமெண்ட்ஸ், அதோட மீனிங் வந்து கமெண்ட்ஸ். ஆப்போசிட் வந்து முடிச்சு வைக்கிறது, கன்க்ளூட்னா முடிக்கிறது. ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு ஆப்போசிட் முடிக்கிறது. அடுத்து கன்ஜெக்சர் அப்படின்னா என்னன்னா கெஸ், ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே ஊர்ஜிதப்படுத்துது, கெஸ் பண்றது. ஓகேவா? ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஃபேக்ட், இதுதான் நடக்கும். ஓகேவா? இது வந்து கன்ஃபார்ம் இல்லாம சொல்றது, கெஸ்ல சொல்றது. பட் இது வந்து ஃபேக்ட், உண்மையில இதுதான் நடக்கும்னு சொல்றது, அதான் ஆப்போசிட். ஸோ கன்ஜெக்சர் அப்படிங்கிறது கெஸ்,